கமல் சாரோட இந்தியன் 2 படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த படத்தோட ஒன்லைன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் 1ஓட கண்டினியூஷன் தான். இந்தியன் 1ல் தன்னோட பையன் தப்பு செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் அவரை வந்து கொன்னுட்டு அந்த பாம் பிளாஸ்ட்லேருந்து வந்து சேனாதிபதி தப்பிச்சிருப்பாரு. ஸோ நான் தப்பிச்ச கிளிப்ஸை மக்களுக்கு போட்டு காட்டுங்கன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன ஆனாருன்றது இது வரைக்கும் தெரியாது. அவர் இல்லாத இந்த காலகட்டத்தில் திரும்பவும் இந்தியாவில் இந்த லஞ்சம் ஊழல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடுச்சு. இதெல்லாம் தட்டி கேட்கணும், நம்ம நாடு முன்னேறணும்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் படை வந்து பார்த்திங்கன்னா இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால இதெல்லாம் வந்து தட்டி கேட்க முடியல. ஸோ தட்டி கேட்குற அவங்கள தட்டி வச்சிட்றாங்க. இதெல்லாம் தட்டி கேட்கணுன்னா திரும்பி இந்தியன் தாத்தா தான் வரணும்னு சொல்லிட்டு இந்த ஹேஷ்டேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் பயங்கரமாக கிளப்பி விட்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்தியன் தாத்தா திரும்பி கிளம்பி வந்து இந்த ஊழல் லஞ்சத்தெல்லாம் ஒழிச்சு இந்தியாவை வந்துட்டு மாசாக மாற்றிட்டாரா இல்லையாங்கிறது தான் இந்த இந்தியன் 2. முதல்ல நான் இந்த படத்தோட ரன் டைம் பற்றி சொல்லி ஆகணும். ரன் டைம் 3 hours 4 minutes. பொதுவாகவே சங்கர் சார் படம்னா ரன் டைம் வந்து அதிகமாக தான் இருக்கும். அது எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் ஆனால் அந்த படம் போகிறதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சங்கர் சாரோட மேக்கிங்கும் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருக்கும். ஆனால் இந்தியன் 2ஓட ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா படும் மோசமாக இருக்குது. இது சங்கர் சாரோட படமானு நம்மளே வந்து பார்த்திங்கன்னா கேட்க வைக்குது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒஸ்ட்டான ஸ்க்ரீன் ப்ளே, ஒரு ஒஸ்ட்டான மேக்கிங்கை வந்து சங்கர் சார் பண்ணியிருக்காரு. பொதுவாகவே எனக்கு சங்கர் சார்னால் ரொம்ப பிடிக்கும். அவரோட மூவிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கர ஃபேவரட். எத்தனை தடவைனாலும் பார்த்துட்டே இருக்கலாம். ஆனால் இந்தியன் 2 வந்து என்னால் ஒரு தடவை கூட அங்கே உட்காந்து பார்க்க முடியல தேட்டரில். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒஸ்ட்டான மேக்கிங். இதில் கமல் சாரோட ஆக்டிங் பற்றி நான் என்ன சொல்கிறது, கமல் சார் வந்து நல்லா தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவரோட மேக்கப்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து ஷூட்டே ஆகல. 90s வந்து இந்தியன் 1ங்க. ஸோ இந்தியன் 1ல் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும் மேக்கப். ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கும் இப்போ இருக்கிற டெக்னீஷியன்ஸ்லாம் வச்சு இவ்வளோ ஒஸ்ட்டான ஒரு மேக்கப் போட்டிருக்காங்க. அது ஏன்னு எனக்கு புரியவே இல்லை. கிட்டத்தட்ட இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷமாக வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து ரீசெண்டாக இந்த படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. இவ்வளோ டைம் இருக்கிறப்போ இவங்க ஸ்க்ரீன் பிளேயில் நிறையவே மாற்றிருக்கலாம், நிறைய மேக்கப்ஸை வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்க எதுவுமே வந்து முயற்சி பண்ணலை. ஏதோ படத்தை எடுத்து விட்டா போதுண்டா சாமின்ற மாதிரி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய சொதப்பல் வந்து பார்த்திங்கன்னா அனிருத் சார் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அவருடைய கெரியர் ஒஸ்ட் மியூசிக்னா வந்துட்டு இது இந்தியன் 2 தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியன் 2ல் நிறைய பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சொதப்பிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாலாம் ஒன்றுமே இல்லை. அங்கங்கே வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வருது. விக்ரம்ன்ற ஒரு பயங்கரமான படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனிருத் சார் இல்லை அப்படின்னா அந்த படம் வந்து அவ்வளோ பயங்கரமான படமே கிடையாது. அவரோட மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டாப் நாச்சாக இருக்கும். அதே மாதிரியான ஒரு மியூசிக் இந்தியன் 2ல் இருக்குன்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது இங்கே கொடுக்க முடியல அனிருத் சாரால். இந்த படத்தில் இருக்கிற 2 நல்ல விஷயம் அப்படின்னா மனோபாலா சார் அண்ட் விவேக் சார், இவங்க 2 பேருக்கும் இது ஒரு லாஸ்ட் ஃபிலிமு. ஸோ இந்த லாஸ்ட் ஃபிலிமை வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர்ஸ்லாம் இந்த படத்தில் பார்க்க நல்லா தான் இருந்தது. சித்தார்த் சாரோட ரோலுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. பிரியா பவானி சங்கர் மேம்லாம் எதுக்கு இந்த படத்தில் இருக்காங்கன்னு தெரில. கடைசியாக எஸ்ஜே சூர்யா சார் பற்றி சொல்லி ஆகணும். அவர் இந்த படத்தில் கடைசியில் தான் வருவார். அவர் கடைசியாக வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுத்த ரோலை செம்மையாக பண்ணியிருப்பார். ஃபைனலாக இந்தியன் 2 பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு சில சீன்லாம் இதெல்லாம் ரொம்ப அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்மளை திணிச்ச மாதிரி இருந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் அந்த தாத்தா வரார் சாங் பற்றி சொல்லி ஆகணும். தாத்தா வரார் சாங்க்கு வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அந்த சாங் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருந்தாங்க. ஃபைனலாக இந்தியன் டீம் வந்து பெருசாக பேசினது இந்தியன் 3 தான். இந்தியன் 3க்கான ஹைப்பை இந்தியன் 2 கொடுத்துருக்கானா? கண்டிப்பாக இந்தியன் 2 கொடுக்கல. ஆனால் இந்தியன் 2ஓட போஸ்ட் கிரெடிட்டில் வந்த இந்தியன் 3 ட்ரெய்லர் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. அந்த ட்ரெய்லர் மாதிரியே இந்தியன் 2 படமும் இருந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருந்திருக்கும். ஆனால் அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் கடைசியாக சொல்லணும்னா இந்தியன் 2 ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி.